நைட் சாப்பலில் அந்த பேயை பார்த்ததுக்கப்புறம் அந்த புது நன் ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க உடனே ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிட்டாங்க. பெட்டில் உட்காந்து பைபிளை டைட்டாக பிடிச்சிட்டு நைட்டு எப்போ முடியும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங் வந்துச்சு. உடனே சீனியர் நன்கிட்ட போய் கேட்டாங்க, சிஸ்டர், நான் நைட்டு சாப்பலில் ஒரு நன்னை பார்த்தேன். அவங்க யார்? சீனியர் நன் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக நின்னாங்க. அப்புறம் ஸ்லோவாக சொன்னாங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி இங்கே ஒரு நன் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் சடனாக ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஆனால் இங்கே இருந்த எல்லாரும் அவங்கள தப்பாக நினச்சாங்க. அவங்க உடனே வெர்ஜின் டெஸ்ட் எடுத்து தாங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. இது எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே புரியலை. கொஞ்ச நாள் அப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அந்த குழந்தை வளரும் போது தான் தெரிஞ்சது அது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு. ஆலயத்தில் இருந்த யாருமே அதை அக்செப்ட் பண்ணல. அவங்க 2 பேருமே டெய்லியும் இன்சல்ட் பண்ணப்பட்டாங்க. ஒரு நைட் அவங்க அந்த குழந்தையோடு சேர்ந்து சாப்பலுக்கு போய் யாரும் இல்லாதப்போ அந்த சாப்பலில் நைட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சீனியர் நன் லாஸ்ட்டாக சொன்னாங்க, அந்த நைட் அப்புறம்தான் 12 மணி ஆன உடனே சாப்பலில் பில் அடிக்குது. ஆனால் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க குழந்தை விளையாடுற சத்தம் கேட்குதுன்னு.